அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட லாங் வீடியோவில் வந்திருக்கேன். எதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னா, உண்மையான ஒரு உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இயற்கையும் துணை நிற்கும் அப்படிங்கிறதாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் திருமண நிகழ்வு இப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது. இதை நாங்கள் பிப்ரவரி மாதமே பெண் பார்த்து திருமணம் நிச்சயம் பண்ணிட்டோங்க. கல்யாணம் நான் அப்படியே நாள் பார்த்துட்டே இருக்கும்போது ஏப்ரல் மே இதெல்லாமே விட்டுட்டு ஜூன் மந்த்து வந்துருச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நாள் அப்படியே பார்த்துட்டே வரும்போது அது மாதிரி ஜூன் மந்த்து 12 தான் எங்களுக்கு நல்ல நாளாக கிடச்சிது. எதையுமே யோசிக்காமல் அதை நாங்கள் இப்போ வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறது இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் பத்திரிக்கை வைக்க கிளம்புற நேரம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரங்க, சரியான அக்னி நட்சத்திரம், வெயில். எல்லாருமே எங்களை கேட்டாங்க, ஏன் இப்போ இப்படி வச்சுட்டிங்க, மார்ச் ஏப்ரல்லே வச்சுருக்கலாமே, வைகாசி வரைக்கும் எடுத்துட்டிங்களே, முன்னாடியே பெண் பார்த்து முடிச்சிட்டிங்க, ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போட்டிங்க, இந்த அக்னி நட்சத்திரம் வெயில் கஷ்டம் தானே உங்களுக்கு, வெயில் அலையிறது அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் பயமுடுத்துனாங்க. எனக்கு நாங்கள் வெயில் அலையிறது அப்படிங்கிறத விட இப்போ தினமும் நம்ம கல்யாண வேலைகள் பார்க்கும்போது என்னட்ட இவ்வளோ செடிகளையும் இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் நம்ம எப்படி பராமரிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, தண்ணீர் உங்களுக்கு தெரியும், நான் மதியமும் தண்ணி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயம். அப்படி ஒரு வெயில் அடிச்சதுங்க. வெயிலை தாங்க முடியாத வெயிலாக இருந்தது. இந்த நேரத்தில் தாங்க உங்களுக்கு தெரியும், அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து ஒரு 2-3 நாள்லையே மழை ஆரம்பிச்சதுங்க. அப்போ ஆரம்பித்த மழை நாங்கள் திருமணம் நடத்தி அதுக்கப்புறம் திருமண வேலைகள்லாம் பார்த்து நேற்று வரைக்கும் சொல்லப்போனால் நேற்று சாயங்காலம் அப்படி ஒரு மழைங்க. சரியான பராமரிப்பு என்னால் கொடுக்க முடியலன்னா கூட இந்த இயற்கை எனக்கு வான மேகமூட்டமாக இருக்கிறது, வெயிலேருந்து காப்பாற்றுறது, செடிகளுக்கு சரியான உரங்கள் நான் கொடுக்கலனாலும் கூட மழை எனக்கு அப்பப்போ கொடுத்து இந்த பாருங்கள் இந்த அளவு பசுமையை தக்க வச்சுது. அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு செய்கிற எந்த வேலைக்கும் இயற்கையும் உங்களுக்கு துணை நிற்குங்க. அதை இப்போ எங்ககிட்ட நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் எதுவாக இருந்தாலுங்க உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கு வெற்றியும் பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத என்னைய பதிவில் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய திருமண நிகழ்வை நான் அவங்க கூட பகிர்றேன். எனக்கு நிறையா வாழ்த்து சொல்கிறீங்க எல்லோரும். சாரிங்க, என்னுடைய திருமண நிகழ்வுன்னு சொல்லிவிட்டு என் பையனுடைய திருமண நிகழ்வு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். எல்லாருமே எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.